யார் யார் கேட்கிறீங்களோ இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா கேளுங்க. எசேக்கியேல் 9:4 கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். இந்த நாட்கள்ல அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள், இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டுன்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட பெருமூச்சு விட்டு அழுகிற எல்லாருடைய நெற்றிகளையும் ஒரு அடையாளத்தை போடு என்று வேதவசனம் சொல்கிறது. அதுக்கு பிறகெல்லாம் நடக்கிற காரியங்கள் கொடூரமா இருக்குது. பின்பு அவர்களின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடுவாமலும் நீங்கள் இறங்காமலும். அதுக்கு அடுத்த வசனம், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். யாரெல்லாம் கொண்டு போடுவாங்க? முதியோர், வாலிபர், குழந்தைகள், ஸ்திரீகள், எல்லாரையும், புருஷர்கள் எல்லாரையும் கொண்டு போடுங்கள். ஆனால் அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீர்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று அது காதுகள் கேட்க சொன்னார். பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்க காலம் ஆயிடுச்சு. இனி நாட்கள் செல்லாது.